கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தால் என்ன நடக்கும் என்பதை குறித்து கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷனை குறித்து எழுதப்படுகிறது. தாவீது தன் வாழ்நாளில் எல்லாம் கர்த்தரை நம்பி வாழ்ந்தார். மனுஷரை நம்பி அல்ல, எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை நம்பியே வாழ்ந்தார். தாயின் தகப்பனும் கைவிட்ட போது, சொந்த பந்தங்கள் கைவிட்ட போது, சொந்த சகோதரனால் கைவிட்ட போது, ஊர் மக்கள் எதிர்ப்பு வந்த போது, கூட இருந்தவர்கள் எதிர்ப்பு வந்த போது, எல்லா சூழ்நிலையிலும் தன்னுடைய வாழ்க்கையில் எதிர்ப்பாக நிற்கும் போது அவன் கர்த்தரையே நம்பிக்கொண்டிருக்கிறது தான் நான் பாடின பாடல் தான் இந்த சங்கீதம். நான் யாரை நம்புவேன்? கர்த்தரை மாத்திரம்தான் நம்புவேன் என்று ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு மனிதனாக இருந்தான். கர்த்தரையே சார்ந்து வாழ்கிற ஒரு மனிதனாக இருந்ததுனால் தான் அவன் சங்கீதங்கள் எழுதும் போதெல்லாம் நான் நம்முடைய சார்பை எழுந்தேன் என்று சொல்றேன். கர்த்தரை நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தாவீதை போல நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக, கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாகவும், கர்த்தாவே உண்மை நம்பி இருக்கிறேன் எடுக்கும் போதே அவன் சொல்றான், கர்த்தாவே நான் என்ன பண்றேன், உண்மை நம்பி இருக்கிறேன். நீங்க சொல்றீங்களா? நீங்க யாரை நம்புறீங்க? கர்த்தரை நம்புறீங்களா? கர்த்தாவே நான் உண்மை நம்புகிறேன், ஒரு காலம் வெட்கம் அடையாதபடி செய்யும். நான் நம்புற ஆண்டவரை, என் வாழ்க்கையில ஒரு நாள் நான் வெட்கப்படக்கூடாதபடி செய்யுங்க ஆண்டவரை. நீங்க பேசுறீங்களா ஆண்டவர்கிட்ட? நான் நம்புற ஆண்டவரை, உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும் ஆண்டவரை. என்னுடைய நீதி அல்ல ஆண்டவரை, என்னுடைய நீதியை பார்த்தா அக்கிரமா தான் இருக்குது, அநியாயம் தான் இருக்குது. ஆனா உம்முடைய நீதி இருக்குதே, அது இறக்கம் பாராட்டும். தலைமுறைகள் 1000 தலைமுறைக்கு இறக்கம் பாராட்டும். என்னுடைய நீதி மட்டும் இல்லை, உம்முடைய நீதிபடி எனக்கு என்ன பண்ணும்? விடுவியும். நமக்கு ஏதாவது நீதி இருக்குதா? பாருங்க, என்னுடைய நீதிபடி நான் நல்லா உபவாசித்தேன், நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரை நான் நல்லதுதான் செய்தேன், என்னை விடுவேன் என்று கேட்கல. உம்முடைய நீதிபடி என்னை விடுவி. கர்த்தருடைய நீதி, நீதிமான் மாறுவதற்கு அவரே நமக்கு நீதியா இருக்கிறார். கிறிஸ்துவே நமக்கு நீதியா இருக்கிறார். நம்முடைய நீதி அல்ல, தேவன் நீதி தான் நம்மை விடுதலை ஆக்குறது. அல்லேலூயா. நம்முடைய செயல்படி நம்மை ரட்சிக்காமல் அவருடைய கிரியின்படி அவர் நம்மை ரட்சித்து இருக்கிறார். கிருபையினால் விசுவாசித்துக் கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது நம்மளால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. அவருடைய நீதிபடி நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அவர் சிலுவையில் மரித்தார், அவர் ரத்தம் சிந்தினார், அவர் தான் நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார், நோய்களை சிலுவையில் சுமந்தார், சாபத்தை சிலுவையில் சுமந்தார். அவருடைய நீதிபடி நம்ம எல்லாரும் விடுதலை ஆக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய நீதிபடி என்னை விடுவியும். உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமா என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துருகம், எனக்கு அடைக்கலமான அனுகூலமா இருக்கிறீர் என்றார். சீக்கிரமா எனக்கு செவி கொடுங்க ஆண்டவரே, நீ தான் என்னை தப்பு வைக்கிற தேவன். யார் என்னை தப்பு வைக்கிறவர்? நீ தான் என்னை தப்பு வைக்கிறவர். எனக்கு பலத்த துருகம், என் அடைக்கலமா இருக்கிறீர். என்னுடைய பலத்த துருகம், என்னை பாதுகாப்பு நீ தான் ஆண்டவரே. ஆமே. நம்மளுடைய ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிற காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்யணும்னா நம்ம ஆண்டவரை பார்த்து நீ தான் எனக்கு பலத்த துருகம், எனக்கு அடைக்கலம் என்று சொல்லணும். ஆமே. தாவீது சொல்ற மாதிரி நீ தான் எனக்கு அடைக்கலம் ஆண்டவரே, பலத்த துருகம் ஆண்டவரே, எனக்கு பாதுகாப்பு நீ தான் ஆண்டவரே, எனக்கு மறைவிடம் நீ தான் ஆண்டவரே, என்னை பலப்படுறது தேவன் நீ தான் ஆண்டவரே என்று அவன் சொல்லுகிறத பார்க்கணும். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. என் கண்மலை நீ தான் ஆண்டவரே, என் கோட்டை கூட நீ தான் ஆண்டவரே. நான் பாதுகாப்பா இருக்கிறேன்னா, இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன்னா நீ தான் ஆண்டவரே. நான் இப்போது ஜீவனோடு கூட இருக்கிற, சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு கூட இருக்கிறதுக்கு காரணம் நீ தான் ஆண்டவரே. அதான் சொல்றாரு, என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். உமது நாமம் தான் எனக்கு வழிகாட்டணும் ஆண்டவரே, நீ தான் உங்களுடைய நாமத்தின் நிமித்தம் என்னை வழிகாட்டி நடத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி நீவரீர் எனக்கு அரண். மறைவாய் வைக்கப்பட்ட வலைகளை நமக்காக சத்துரு நிறைய விஷயங்களை வலைகளை வைத்திருக்கிறான். அந்த வலைகளுக்கெல்லாம் தப்புவிக்க வேண்டும் என்றால் தேவன் எனக்கு அரணாய் இருக்கிறார் என்று சொல்லணும். ஆமே. நமக்கு இந்த உலகத்தில் நிறைய சத்துரு நமக்கு விரோதமாக எழும்பி நம்முடைய வாழ்க்கையில கெடுக்கும்படியாக, கண்ணி வைத்து பாவத்தில் அகப்படும்படியாக, அக்கிரமத்தில் அகப்படும்படியாக சில மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பி பிசாசு அவனுக்குள்ள புகுந்து நமக்கு விரோதமான காரியங்களை எல்லாம் செய்ய வைக்கிறான். நமக்கு விரோதமான காரியங்களை அவன் பேசுகிறான். அதெல்லாம் செய்யும் போது நம்ம என்ன பண்ணணுமா? தேவரீர் எனக்கு நீர் அரண் என்று சொல்லணும். உனது கையிலே என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். என் உன்னுடைய கையிலே என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். நீரே சத்தியபரரா இருக்கிறீர். கர்த்தாவே நீர் என்னை மீட்டுக் கொள்ளும். என் ஆவியும் கையில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீ தான் சத்தியபர தேவன், நீ தான் சத்தியத்தை உள்ள தேவன். உம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நீதியாக நீ செய்கிறீர்.
வீண் மாயையை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்புகிறேன் என்று சொன்னான். வீண் மாயையை பற்றி கொள்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் நிறைய பேர் வீண் மாயையை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவரை நான் வெறுக்கிறேன், நான் கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். இல்லையா? இரண்டாம் முறையா சொல்றார், நான் கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் நீ கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும். உமது கிருபையை கலிகூர்ந்து மகிழ்வேன். உமது நீர் என்னை உபத்திரவத்தை பார்த்து என் உபத்திரத்தை பார்த்து என் ஆத்மா வியாகுலங்களை அறிந்திருக்கிறேன். ஆண்டவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். உபத்திரவத்தை பார்க்கிறார். உன் ஆத்மாவில் இருக்கிற கஷ்டங்கள், கண்ணீர், வேதனைகள் அவர் அறிந்திருக்கிறார். உன் சத்துரு கையிலே என்னை ஒப்புக்கொடாமலும் என் பாதங்கள் விசாலத்திலே நீ நிறுத்தினீர். சத்துரு கையில் ஒப்புக்கொடுக்கிற எத்தனையோ போராட்டங்கள் உனக்கு வந்திருக்கும் போதும் ஆண்டவர் சத்துரு கையில் ஒப்பு கொடுக்கல. அல்லேலூயா. சத்துரு கையில் ஒப்பு கொடுக்கிற கர்த்தர் எல்லாத்தையும் தப்புவித்தாரா? ஆமென். சத்துரு கையில் ஒப்பு கொடுத்தா என்ன பண்ணிருப்பான்? உன்னை சிறையாக்கி, கைதியாக்கி, உன்னை கை காலை வெட்டி, உன்னை தலையை வெட்டி, கண்ணன் நோண்டி ஏதாவது பண்ணியிருப்பான். ஆனா உன்னை என்ன ஆண்டவரை நான் நம்பி இருக்கிறேன் நீ சொன்னதுனால உன் சத்துரு கையில உன்னை என்ன பண்ணல? ஒப்பு வைக்கிற. ஆமென். உன் எதிராளியாக பிசாசின் கையில அவர் ஒப்பு வைக்கிற. உன்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்கள், என் ஆத்துமாவும், என் வயிறும் கருகி போகிறது. நீ துக்கத்தில் இருக்கலாம், நெருக்கமான சூழ்நிலை இருக்கலாம். வாழ்க்கையிலே உன் வயிறு கருத்து போகிற அளவுக்கு வயிறு குடல்லாம் எரியுது, எரிச்சலா இருக்குது. அந்த அளவுக்கு நமக்கு விரோதமா செய்யும் போது அப்படித்தான் உள்ளம் இருக்கும். குடல்லாம் கொதிக்கும், கொந்தளிக்கும். பாருங்களா, சில நேரத்துல செய்யாத தப்பு நம்ம செய்யற மாதிரி யாரோ சொல்லிட்டா நம்ம இருதயம் பாதிக்கப்படும், கொந்தளிக்கும். அவருடைய வாழ்க்கையில் அப்படி நடந்ததுதான் எழுதுற. அந்த சூழ்நிலையும் கூட கருகி போயிட்டு என் பிராணம் சஞ்சலத்தினாலும் என் உயிர் என்ன பண்ண சஞ்சலத்தில் இருக்குது. என் வருஷங்கள் தப்பினாலும் கழிந்தது போயிட்டு. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்தது. என் எலும்புகள் உழந்து போயிட்டு. இந்த காரணம் இதெல்லாம் இந்த கஷ்டம் வந்ததுக்கு காரணம் எல்லாம் என்ன என்பதை அவன் சொல்றான். என் அக்கிரமம், நான் செய்த அந்த பாவம். தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் செய்த பாவம், ஊரியாவின் மனைவியை அவன் எடுத்துக்கொண்டது, ஊரியாவை கொன்னது. அவன் செய்த அக்கிரமம் அவன் கண்ணுக்கு முன்பாக வந்து நின்றது. தேவன் சொல்லிய காரியங்கள் அவன் செய்யாதபடியினாலே, அவன் அக்கிரமம் செய்ததுனால கைகள், அவன் பாவங்கள் அவன் இருந்தது. பாருங்க, அவன் எலும்புகளுக்குள்ளே உழந்து போயிட்டு அந்த பாவம், அந்த அக்கிரமத்தினால் என் பலன் குறைந்து போகிறது. எவன் அக்கிரமம் செய்யறானோ அப்போது அவனுடைய பலன் குறைந்து போகிறது. அவன் எலும்புல எல்லாம் உலர்ந்து போகிறது. ஒன்றும் இல்லை, எலும்புல பலன் இருந்தால்தான் எழுந்து நடக்க முடியும். ஒரு மனுஷனுடைய பாவம் அவனை தொடர்ந்து பிடிக்கும். பாவம் செய்கிறவன் ஆத்மா சாகும். பாவத்தினால் அநேக வியாதிகள், பலவீனங்கள் வரும் என்பதுதான் வேதம் போதிக்கிறது. அதனால தான் இந்த சங்கீதக்காரர் சொல்றார், என் அக்கிரமத்தினால் என் பலன் குறைந்து போகிறது, என் வயிறு எரிகிறது அப்படின்னு சொல்றாரு. என் எலும்பு கூட உலர்ந்து போயிட்டு என்று சொல்றாரு. என் சத்ருவாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலகத்த நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருவருப்பும் ஆனேன். எனக்கு அறிமுகமானவங்க கூட எனக்கு என்ன பண்ணிட்டான்? அருவருப்பாயிட்டான். ஆண்டவரே, எனக்கு நேசித்தவன் கூட, என்ன நல்ல பழையன கூட இன்னைக்கு என்ன பண்ணிட்டான்? என் அக்கிரமம், என் பாவம் என்ன ஆயிடுச்சு? அவனுக்கு என்னை பார்த்தாலே வெறுப்பாகி போடுச்சு. இப்படி நடக்கிறதா? நடக்குதே. கர்த்தருக்கு பிரியமா இருந்தா சத்துருக்குள்ள சிநேகிதனா மாற்றுவார். ஆனா கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்வோமானால் நம் சத்துருக்கு, நம்ம நேசிக்கிறவங்க கூட நம்மளுக்கு அருவருப்பா மாறிடுவான். நம்ம விட்டு அவன் போயிடுவான். வீதியிலே என்னை கண்டவரும் எனக்கு விலகி ஓடினார்கள். தெருவில் நான் நடந்து போனேன், என்னை பார்த்தவங்க எல்லாம், என்னை கட்டி பிடிச்சவங்க எல்லாம், ஓடி வந்து சிநேகிதன் சொன்னவங்க எல்லாம், கை கொடுத்தவங்க எல்லாம் இப்ப என்ன பண்ணான்? என்னை விட்டு ஓடி போறான். ஆண்டவரே, செத்தவனை போல் எல்லாவற்றிலும் முழுவதும் மறைக்கப்பட்டேன். செத்தவனை போல மறைக்கப்பட்டேன். நீ செத்து போயிட்டா ஒரு மனுஷன் எல்லாரும் மறக்கப்பட்டு போகிறான். இன்னைக்கு செத்தவங்க நம்ம நினைவு வச்சிருக்கிறோமா? நினைவு வச்சிடல. அவங்க எவ்வளவு நன்மை செய்திருந்தாலும் செத்தவங்க செய்த அந்த நன்மைகள் எல்லாம் ஒரு நாள் மறந்துடுவோம். நான் செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன் என்று தாவீது சொல்றான். உடைந்து பாத்திரம் போல ஆனே. என் வாழ்க்கையில என் பாத்திரம் உடைஞ்சு போச்சு. பாத்திரம் உடைஞ்சு போயிட்டா அந்த பாத்திரத்தை எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஒருவனுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு பாத்திரமா நான் இருக்கிறேன். ஆண்டவரே, அநேக சொல்லுகிற அவதூறுகளை கேட்டு எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணினதினாலே நீங்கள் என்னை சொல்வது என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். அநேகர் அவனுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணினார், பிராணனை வாங்க தேடினார்கள். பயமும் திகிலும் அவனை சூழ்ந்து கொண்டு இருந்தது.
அப்படி சொல்றான், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். மூணாவதாக சொல்றாரு, நானும் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். நம்பிக்கை தான் வாழ்க்கை, தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை. நீரே என் தேவன் என்று நான் சொன்னேன். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் எவ்வளவு பாவங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் வந்தாலும், என் அக்கிரமங்கள் என் வாழ்க்கையில் இருந்தாலும், ஆண்டவரே நீதான் என் தேவன், நான் உண்மையே நான் நம்பி இருக்கிறேன். நீ சொல்றீங்களா? அப்படி சொல்லணும். நீதான் என் தேவன் ஆண்டவரே, என்னை நீ தப்புவிக்கிற தேவன். என் கால்கள் உமது என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் வாழ்நாள் முழுவதும் உம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது ஆண்டவரே. என் எதிர்காலம், என்னுடைய வெற்றி, என்னுடைய ஜெயம், என்னுடைய மதிப்பு, என்னுடைய புகழ் எல்லாம் உம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது. எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த கனப்படுத்த அவரால் ஆகும். அல்லேலூயா. தேவனுடைய கரத்திலே நாம் இருப்போமானா ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படி அவர் பலத்த கரத்திலே அடங்கி இருங்கள் என்று கர்த்தர் சொல்றார். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவாராம். சத்துருவின் கைக்கும் என்னை துன்பப்படுத்தின ஒரு கைக்கும் என்னை தப்புவியும் ஆண்டவரே. சத்துருவின் கைக்கும் துன்பப்படுத்தின ஒரு கைக்கும் என்னை விடுவியுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நம்மை ஆண்டவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். தேவனில் நம்பிக்கையா இருக்கிற மனுஷனை கர்த்தர் விடுதலை ஆக்கிறார். நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும். நான் உம்முடைய ஊழியக்காரன், உமது முகத்தை மேலே பிரகாசிக்க பண்ணும். உமது முகத்தை மட்டும் எனக்கு மறைச்சிடாதீங்க ஆண்டவரே. உம்முடைய முகத்தை நான் பார்த்துக்கினே இருக்கிறேன். எப்போ வருவீங்க, எனக்கு உதவி செய்வீங்க, நான் உம்மை தேடிக்கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு காதலன் எப்படி காதலியை தேடுவது போல தாவீது தன் தேவனை காதலித்ததினாலே அவன் தேடுகிறான், இருதயபூர்வமாக தேடுகிறான். ஆண்டவரே உமது முகத்தை எனக்கு மறைக்காதீங்க ஆண்டவரே, நான் உம்மை தேடிக்கொண்டே இருக்கிறேன். நீர் என் நம்பிக்கையா இருக்கு, நீ என் கேடகமா இருக்கு, நீ என் கோட்டையா இருக்கிறீ. நானே உம்மை நம்பிக்கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. உமது முகத்தை எனக்கு மறைக்காதீங்க ஆண்டவரே. நான் உம்முடைய ஊழியக்காரர், என்னை ரட்சியும், என்னை விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள் வருகிறது. என்னை ரட்சிக்கிற தேவன், நான் உம்மை நம்பி இருக்கிறதுனாலே, உம்மை நோக்கி பார்க்கறதுனாலே என்னை ரட்சியா ஆண்டவர், என்னை விடுதலையாக்குவோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். பிரச்சனைகள் நேரத்தில், சூழ்நிலை நேரத்தில் நாம் கூப்பிடணும். நான் வெட்கப்படாத போகாதபடிக்கு துன்மார்க்கம் வெட்கப்பட்டு பாதாளத்திலே மௌனமாக இருக்கட்டும். நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது. துன்மார்க்கம் மௌனமாக இருக்கட்டும், பாதாளத்துக்கு போகட்டும். நான் ஏன் துக்கப்படணும், நான் ஏன் வெட்கப்படணும்? ஆண்டவரே கர்த்தாவே நான் உம்மை நோக்கி கூப்பிடுறேன். நான் உம்மை நம்பிக்கையா இருக்கிறேன், உண்மையே நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. நான் ஏன் வெட்கப்படணும்? துன்மார்க்கம் வெட்கப்படட்டும். நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடு இகழ்ச்சியோடு கடினமாய் பேசுகிற பொய் உதடுகளை கட்டப்படுவதாக. அல்லேலூயா. நீதிமானுக்கு விரோதமாக பெருமையோடு இகழ்ச்சியோடு கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்படுவதாக. இன்னைக்கு நிறைய மனுஷர்கள் நம்முடைய விரோதமாக, நீதிமானுக்கு விரோதமாக பேசினார்கள், தாவீதுக்கு விரோதமாக பேசினார்கள், இயேசுவுக்கு விரோதமாக பேசினார்கள், பவுலுக்கு விரோதமாக பேசினார், ஸ்தேவானுக்கு விரோதமாக பேசினார்கள். நிறைய வார்த்தைகளை அவர் பேசினார்கள். ஆனாலும் அவருடைய வாய் கட்டப்பட்டது. அல்லேலூயா. சிங்கக்கபியிலே போடப்பட்ட போது தேவன் தானியேலுக்காக சிங்கத்தின் வாயை கட்டினார். சிங்கத்தின் வாயை கட்டின தேவன் உங்களுக்காக மனுஷனுடைய வாயை கட்ட மாட்டாரா? தேவன் கட்டுவார். துன்மார்க்கனுடைய வாய் கட்டப்படுவதாக. இகழ்ச்சியோடு பெருமையோடு உனக்கு விரோதமாய் பேசுகிற உடைய நாவு கட்டப்படுவதாக. ஆமே. உனக்கு விரோதமாக பேசுகிற எந்த நாவும் குற்றப்பட்டு போகட்டும். நீதிமானுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த மனுஷனும் குற்றவாளியாக மாறுவானாக. உனக்கு விரோதமாக எழும்பி ஒரு வழியா வருகிறவர்கள் 7 வழியா சிதறடிக்கப்படுவார்களாக. பொய் உதடுகள் கட்டப்பட்டு போகட்டும். நீதிமானுக்கு விரோதமாக பொய்யான பேச்சுகளை பேசுகிறவர்கள், அவர்கள் வாய்கள் கட்டப்படட்டும். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்தருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி இருக்கிறவைகளும் உம்முடைய நன்மைகள் எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து மனுபுத்திரருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி இருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரியது. கர்த்தரை நம்புகிற உனக்கு ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரிதா இருக்கிறது. நன்மை நிறைய பெரிது. கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கக்குட்டி பசி தரத்து தாட்சி அடையும். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அவரை நம்புகிறவர்களுக்கு நன்மை பெரிதா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. தாவீது வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் ஆண்டவர் கொடுத்தார். உன் வாழ்க்கையில் கர்த்தர் நிறைய நன்மைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். மனுஷனுடைய அகங்காரங்களுக்கு அவருடைய சமூகத்தில் மறைவிலே மறைத்து நாவுகள் சண்டைக்கும்
அவர்களை விலக்கி உம்முடைய கூடாரத்திலே ஒளித்து வைத்து பாதுகாக்கிறீர். கர்த்தர் அரணான நகரத்தை எனக்கு தமது கிருபையும் அதிசயங்களை விளங்க பண்ணுகிறபடினாலே அவருக்கு சோத்திரம். உம்முடைய கண்கள் எனக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்லேசத்தினால் சொன்னேன். அவன் வாழ்க்கையில் சொல்றான், உம்முடைய கண்களுக்கு முன்பாக நான் இராதபடிக்கு, நான் தேவன் கண்ணுங்களுக்கு முன்பாக நான் இருக்கவே கூடாது, நான் வெட்டப்பட்டு செத்தா நலமா இருக்கும்னு சொல்லிட்டான். ஆனால் மனக்லேசத்தினாலே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில மனக்லேசத்தினாலே நான் வாழ்வதற்கு தகுதியே கிடையாது, செத்து போனால் நலமா இருக்கும் என்று சில மனிதர்கள் மனக்லேசத்தினாலே, வருத்தத்தினாலே, பாடுகளினாலே அவன் என்ன பண்ணான், வாய் பதறி பேசுகிறான். அதான் சொல்றான், நான் மனக்லேசத்தினால் சொன்னேன், ஆனால் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர். அல்லேலூயா. அப்படி நம்ம பேசியிருக்கிறோமா? மனக்லேசத்தினாலே, விசுவாசம் இல்லாத சூழ்நிலையிலே, நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலே, அவிசுவாசங்கள் சூழ்ந்து இருக்கும் போது நாம் நம்பிக்கையற்ற வார்த்தைகளை பேசுகிறோம். நான் வெட்டப்பட்டு இருந்தால் நல்லா இருக்கும், செத்து போனால் நலமா இருக்கும் என்று நிறைய பேர், நிறைய தேவ மனிதர்களும் மனக்லேசத்தினால் சொன்னது உண்டு. அதே போல தாவீது வாழ்க்கையிலே அவளுடைய நெருக்கம், அவளுடைய பாதிப்பு, அந்த நெருக்கத்தினாலே வாய் பதறி தவறான வார்த்தையை சொல்லிட்டேன், ஆனாலும் நான் கூப்பிடுகிறேன், எனக்கு செவி கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுகிறான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லோரும் அவரில் அன்பு கூறுங்கள். என்ன சொல்றான், இவ்வளோ துன்பப்பட்டவன் சொல்றான், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே இவ்வளோ துன்பம் வந்து, ஆனால் நீங்கள் எல்லோரும் யார்கிட்ட அன்பு கூறுங்க, கர்த்தரிடத்திலே அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூர்ணமாய் பதிலளிப்பார். உண்மையாய் இருக்கும்போது ஆண்டவனை தற்காப்பார், உன்னை பாதுகாப்பார். இடும்பு செய்கிறவனை கர்த்தர் என்ன பண்ணுவாராம், பூரணமாய் பதில் அளிப்பார். உன் சத்துருக்களுக்கு தேவன் பதில் அளிப்பார். அல்லேலூயா. நீ அவனுக்கு பதில் செய்ய வேண்டியதல்ல. அல்லேலூயா. தேவன் பதில் செய்வார். அல்லேலூயா. நீ பழி வாங்குவது உனக்குரியதல்ல, தேவன் உனக்கு சத்துருக்களை பழி வாங்கும் போது அந்த பழி வாங்குவது அதிக தண்டனையா இருக்கும். உன்னாலே செய்ய முடியாத தண்டனையை தேவன் தர முடியும். அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, பதிலளிப்பா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் திடமனதா இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை சிறப்படுத்துவார். ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, உங்களை பார்த்து சங்கீதக்காரன் தாவீது சொல்றார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாம் திடமனதா இருங்க. என் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தது, எவ்வளோ போராட்டம் வந்தது, ஆனால் கர்த்தர் என்னை எல்லாத்தையும் விடுதலை ஆக்கிட்டார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க எல்லாம் திடமனதா இருங்க, கர்த்தருக்கு காத்திருங்க, அவர் உங்கள் இருதயத்தை சிறப்படுத்துவார். எனக்கு வராத பிரச்சனையா, எனக்கு வராத போராட்டமா, எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் வந்தும் கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். வாசிக்கப்பட்ட 32வது சங்கீதம் இப்படியே உங்களுக்கு சொல்லுங்க. 31வது சங்கீதம், வாசிக்கப்பட்ட 31வது சங்கீதம் இப்படியே சொல்லுகிறது. ஆமீன். அல்லேலூயா.